உங்கள் விஜய். என்னமாச்சு? தலை ரொம்ப வலிக்குதுப்பா. மீனாட்சி மாதிரி இருக்கு. மீனாட்சி என்னாச்சு? கொஞ்சம் பொறுத்துக்கோ. மீனாட்சி அம்மா பாத்துக்கோ. நான் ஆட்டோ கூட்டி வந்துறேன். என்னாச்சு அத்தை? அத்தை ஐயோ அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. மாமா சீக்கிரமா வாங்க. அத்தை அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. தைரியமா இருங்க. மாமா வாங்க. வா வா போலாம். பாத்து வாங்க அத்தை. பாத்து. மீனாட்சி பாத்துக்கோ. சீக்கிரம் வாங்க மாமா. சிஸ்டர் எமர்ஜென்சி சிஸ்டர். சிஸ்டர் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயோ கடவுளே எதுவும் ஆயிடக்கூடாது. அத்தைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. எங்க அம்மா இது வரைக்கும் இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை. அவங்க வலியால வேதனையால துடிக்கும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு கஷ்டமா இருக்கு மீனாட்சி. அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷன் போட்டாதான் வலி குறையும். சிஸ்டர் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் கொடுங்க சிஸ்டர். அம்மாக்கு வலி குறையணும். இந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வாங்க. இது 5000 rupees ஆகும். கிரெடிட் கார்டு கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. விவசாயிக்கு யாருங்க கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க? ஐயோ மாமா இருங்க. சிஸ்டர் அவசரத்துல வரும்போது அவ்வளவு பணம் கொண்டு வரல. நீங்க பார்மசில ஒரு வார்த்தை சொல்லி இப்போதைக்கு இந்த இன்ஜெக்ஷனை வாங்கி கொடுங்க. 1 hourல நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரி என் கூட வாங்க. மாமா நீங்க எங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல? வாங்கியாச்சு. வாங்கியாச்சு மாமா. டாக்டர் அவங்களுக்கு ரெகுலரா மெடிசன் கொடுக்குறீங்க தானே? ஆமா டாக்டர், அதெல்லாம் தவறாம கொடுக்குறோம். அப்ப பெயின் வந்திருக்க கூடாதே. எதை நினைச்சாவது அவங்க பயந்தாங்களா இல்ல டென்ஷன் ஆனாங்களா? அப்படி எதுவும் ஆன மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல டாக்டர். ரிலாக்ஸா இருக்காம ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்தை யோசிச்சாலோ எமோஷனல் ஆனாலோ இல்ல கோவப்பட்டாலோ வலி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதான் கேக்குறேன். அவங்க டென்ஷனா தான் இருந்தாங்க டாக்டர். எதனால டென்ஷன் ஆனாங்க? என்ன? அது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அது விஷயமா அவங்க டென்ஷனாவே இருந்தாங்க. காலையில இருந்து அத பத்தியே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இனிமே எந்த பிரச்சனையும் கொண்டு போவாதீங்க. அவங்க இப்போ ஒரு பேஷண்ட். தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி பேசுங்க, நடந்துக்குங்க. இனிமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. சரி. மற்றபடி அப்பப்போ சின்ன சின்ன பெயின் வரதான் செய்யும். மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். இன்னைக்கு அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். நாளைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ.
ஆனதுக்கு அப்புறம் அத்தை நம்மளோட சண்டைய பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சண்டையினாலதான் நீங்க சாப்பிடாம போயிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா நாங்க சமாதானம் ஆயிட்டோம்னு அவங்க கிட்ட நான் சும்மா வார்த்தைக்காக கூட சொல்லல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத நான் சுத்தமா மறந்துட்டேன் மாமா. மாமா, இனிமே நம்ம சண்டை போட வேணாம். அப்படியே ஏதாவது சண்டை வந்தாலும் அவங்க முன்னாடி அதை காட்டிக்க வேணாம் மாமா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. அத்தைய இனிமே நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு எதுவும் வரவிட மாட்டேன் மாமா. என்னோட அம்மா மாதிரி நினைச்சு நான் பாத்துக்கிறேன் மாமா. ப்ராமிஸ். நீங்க அழாதீங்க. மீனாட்சி, எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருப்ப? டிவி போட்டு பாரு மீனாட்சி. பரவாயில்ல, இருக்கட்டும். பாரு மீனாட்சி, பேஷண்ட் கூட இருக்கிறவங்களுக்கு பொழுது போகணும் தான் இவ்ளோ பெரிய டிவி வச்சிருக்காங்க. சும்மா பாரு. அத்தை, எனக்கு பொழுது போகாமலாம் இல்ல. பரவாயில்ல. சரி, எனக்காக போடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். சரி. புகழுக்கு மயங்காதவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் மீனாட்சி, இந்த கல்யாணம் முதல் காதல் வரையில இந்த வாரம் என்ன நடந்துச்சு மீனாட்சி? அந்த கேரளா மாமியா இருக்காங்கல்ல, ஆமா, பிரியாவோட அம்மா. அவங்கள தேடி அவங்க காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்டு கிறிஸ்டின் ஒருத்தர் வராரத்த. ஆம்பளையா? அவங்களுக்கும் கிறிஷுக்கும் நடுவுல அந்த காலத்துல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருந்துச்சா, இல்ல இந்த லவ்னு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சான்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு என்ன பிரச்சனை பண்ணலான்னு அதான் அந்த தனோங்கிற கேரக்டர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதான் வந்துச்சு. அந்த தனம் கேரக்டர் நம்ம சாரதா அத்தை கேரக்டர் மாதிரியே இல்ல? ஆமா. தெய்வம் தந்த வீடுல என்ன நடந்துச்சு? ராம் தப்பிச்சாச்சா இன்னும் இல்லையா? தெய்வம் தந்த வீட்டுல முந்தானேத்து எபிசோட்ல தப்பிச்சாச்சத்த. ராம் சீதாவையும் ரவியையும் பார்த்தாச்சு. ஆனா அந்த வில்லனுங்க கோஷ்டி 3 பேரையும் கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, புள்ளத்தாச்சி பொண்ணைய துரத்துறாங்க. சீதாவுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அத்தை, கதையை கேட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. இது மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரி சரி சரி, நான் டென்ஷன் ஆகல. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சீதாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ டிவி பாரு. அப்படியா? சரி, பாத்து. சொல்லுங்க மாமா. மீனாட்சி, நான் சாப்பாடு கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ ஒன்று பண்ணு. அம்மாக்கு ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு பசிச்சதுன்னா நீ அதை சாப்பிடு. நான் வந்துடுறேன் அதுக்குள்ள. சரிங்க மாமா. பைடா. நீயா? இவ எதுக்கு இங்க வந்தா? இவ எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயா? நீயா? இவ எதுக்கு இங்க வந்தா? இவ எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா?
ஏங்க இது வீடா இல்ல சினிமா தேட்டரா? இவ்ளோ சவுண்டா வச்சு டிவி பாக்குறீங்க? சவுண்டு கம்மியா தானே வச்சிருக்கேன். ஓ இதுவே கம்மியா? மொத்த ஹாஸ்பிடலே அலறுதுங்க. சவுண்ட் வாசல் வரைக்கும் கேக்குது. முதல்ல பேஷண்ட் இருக்க ரூம்ல டிவி பாக்குறதே தப்பு. எங்க அத்தை தான் பார்க்க சொன்னாங்க, பாக்குறேன். அதுக்காக அவங்க தூங்குனதுக்கு அப்புறமா இவ்ளோ சவுண்டா வச்சா பாப்பீங்க? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? Thanks. என்னங்க இது? பேஷண்ட்டுக்கு வச்சிருக்க ஆப்பிள நீங்க சாப்பிடுறீங்க? இதை நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையாச்சும் விட்டு வைங்க. இது பாருங்க, ஓவரா பேசாதீங்க. மாமா தான் என்ன சாப்பிட சொன்னாரு. அதுக்காக ஏன் மாமா என்ன சாப்பிட சொன்னாரு? நான் சாப்பிடுறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை. ஆளையும் மூஞ்சியும் பாரு. அத்தை அத்தையா? இதே பருந்து பாச்சத்த மெதுவா. இப்ப எப்படி இருக்க அத்தை? பரவாயில்லம்மா. பாத்து உட்காருங்க அத்தை. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அத்தை. ராத்திரியே வந்தேன். விசிட்டர் டைம் முடிஞ்சிச்சுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அத்தை. அதான் இப்போ ஓடி வந்த அத்தை. வார்த்தைக்கு வார்த்தை அத்தைன்னு சொல்றா. அத்தை உங்களுக்கு ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களே சாப்பிடுங்க. யாருக்கும் கொடுக்காதீங்க அத்தை. அத்தை நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அத்தை? எதுக்குமா? நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் உங்களை நேரா என் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். நீங்க ஒரு வாரம் என் கூட தான் இருக்கணும், சரியா? உங்களை நான் பாத்துக்கிறேன் அத்தை. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இல்ல நான் பாத்துக்கிறேன் அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும் கலையரசி. வேண்டாம். ஏன் அத்தை வேண்டான்னு சொல்றீங்க? என்ன பாத்துக்க யாரும் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா என்ன பாத்துக்க தான் என் மருமக இருக்காளே. மீனாட்சி என்னை கண்ணும் கருத்துமா பாத்துப்பா. நீ கவலைப்படாத. என்ன மீனாட்சி? ஒண்ணும் இல்ல அத்தை. டிவில ஒரு ஜோக் வந்துருந்துச்சு, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். என்ன ஜோக்கு? இந்த பாய்ஸ் படத்துல இந்த பரத் மூக்கு உடைஞ்சு கீழே விழுமே, அந்த ஜோக்க தான் நினைச்சேன், சிரிச்சேன். உங்களுக்கு நான் இருக்கேன், எப்பவும் உங்களோட தான் இருப்பேன். நான் எங்கேயும் போல அத்தை. எங்கேயும் போக மாட்டியா? நீ கனடா போறதா வேட்டைய சொன்னானே. கலரசே அண்ணே. என்ன பிள்ள உடனே வாங்கன்னு சொன்ன, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணே, சும்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான். என்ன சொல்லு. அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? யாரம்மா கேக்குற நீ? சுதா அத்தையை தான் கேக்குறேன். சுதா அத்தையா? ஓ தாண்டி பைங்களே, அந்த மாதிரி அத்தாண்டியா? இல்லண்ணே, அத்தையை தான் அத்தைன்னு சொல்றேன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிருச்சா? என்னண்ணே டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்க கலரசி. வேட்டைன்னு மீனாட்சி அவங்கள வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஓ ஆமா, எங்க மேலதான் நீ கோவமா இருந்திய, அப்புறம் எப்படி சமாதானானே? அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்ற சிம்பத்தியில தப்பிச்சிங்க. இல்லன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஏறெடுத்து கூட பாத்துருக்க மாட்டேன். ஐயோ, இது வேறயா? ஆமா, அவ கதை என்னன்னு? யாரு கதமா? அவங்கதான் அந்த மீனாட்சி அம்மாவோட கதையை கேட்டு. கனடா போவாளா இல்ல புலி வருதுன்ற கதையா? அது என்னமாமா, போயிருவான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அது எப்போ போகுது அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஆனா போவால? அது கண்டிப்பா போயிடும். சரி, இவன் கதை என்ன? யாரு வேட்டையன் கதையா? அவ கனடா போனதும் இவன் என்ன பண்ணுவான்? விவசாயம் தான் பண்ணுவான். ஷோ, நான் அதை கேட்கலண்ணே. அப்புறம் அவன் குடும்ப வாழ்க்கையில என்ன பண்ண போறான்னு கேட்டேன். குடும்ப வாழ்க்கையில இன்னொரு கல்யாணம், குழந்தை, குட்டி. அட ஏமா நீ வேற, அத பத்தி பேசினாலே அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பாமா. அப்படின்னா
இந்த விஷயத்துல மட்டும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. கல்யாணம் பண்ணுவானா இல்ல சன்னியாசியா இருப்பானா இல்ல சாமியாரா போவானான்னு இப்படி எதுவுமே தெரியாதுமா. கலையரசி அதை நீதான் உடனே கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? ஆமா, எதுக்கு இத பத்தி எல்லாம் கேக்குற? சும்மாதான் வேட்டை மேல இருக்க அக்கறையில தான் கேக்குறேன். ஆஹா, என்ன வேட்டை என்னை பத்தி என்ன சொல்லுவான்? நல்ல விதமா தான் சொல்லுவான். அதான் என்ன சொல்லுவான்னு கேக்குறேன். நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை, அழகான பிள்ளை, அம்சமான பிள்ளை, குணமான பிள்ளைன்னு எப்பவுமே உன்னை பத்தி புகழ்ந்துதாம்மா பேசிக்கிட்டு இருப்பான். ம். அப்படியா? ஆமாம்மா, உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வேட்டை மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் ஒரே வழி. வேற என்னம்மா? அண்ணே, வேட்டையன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னம்மா சொல்லணும்? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிடுங்கண்ணே. பொண்ணு? நீ என்னம்மா சொல்ற? என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லி அவனே இங்க வர சொல்லி சொல்லிடுங்கண்ணே. ஏய், நெசமாவா சொல்ற? ஆமாண்ணே. ஏன் கேக்குறீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, லைட்டா இந்த பக்கம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான். கலையரசி, டக்ளஸ் அண்ணனே இவ்வளோ ஷாக் ஆனா அப்ப வேட்டையன் எவ்வளோ ஷாக் ஆவான்? இந்த பொம்பளை பிள்ளைங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியலையே. காலையில 9 மணிக்கு சிவன் கோவிலுக்கு வர சொல்லிடுங்கண்ணே. சரிம்மா, நான் வரட்டுமா? வாங்க. திருமண மலர்கள் தருவா பாட்டு வேறையா, எங்க போய் முடிய போதோ? கலையரசி, நாளைக்கு வேட்டையன் டென்ஷன் ஆனானா அவன் மனசுல நீ இருக்கன்னு அர்த்தம். டென்ஷன் ஆகலனா அவன் மனசுல நீ இல்லன்னு அர்த்தம். ஏமா கலையரசி, இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? தாத்தா, நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். சொல்லுமா. திருநெல்வேலியில இருந்து ஒருத்தவங்க என்ன பொண்ணு கேக்குறதா சொன்னீங்கல்ல? ஆமா, தரகர் கேட்டு வந்தாரு. ஆனா நீ தான் ஒரு விவசாயி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னியம்மா. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க தாத்தா. கலையரசி, அந்த மாப்பிள்ளை விவசாயி இல்லையேம்மா. பரவாயில்ல தாத்தா, நாளைக்கு அவங்கள பொண்ணு பார்க்க சிவன் கோயிலுக்கு வர சொல்லிடுங்க. சொல்லிடுறேம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க வேட்டையன், வெள்ளாமை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? ஐயாவோட தயவால நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. நான் எதுவுமே பண்ணல வேட்டையன், அதெல்லாம் உங்க சொந்த உழைப்பு. ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போறாங்க. பக்கத்துல வந்துட்டாங்களாம், இப்போ வந்துடுவாங்க. சரிங்க. கலையரசி எங்க இருக்காங்க? இங்க மூலஸ்தானத்துல தான் இருக்காப்ல. ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க நரசிம்மன்? வணக்கம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. உட்காருங்க. இவ என் மனைவி வசந்தி. வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா. இவ என் பையன் முத்துக்குமார். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம். பெரிய பையன் செந்தில்குமார். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. மன்னிக்கணும், சொல்ல மறந்துட்டேன். இவர் வேட்டையன், என்னோட சேர்ந்து விவசாயத்தை ஆர்வமா பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? வணக்கம் தம்பி. வணக்கங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள பொண்ணை பார்த்துடலாம்னு நினைக்கிறோம். தாராளமா. அம்மாடி கலையரசி, இளநீ கொண்டு வாமா. கொடுமா.
பொண்ணு லட்சணமா குடும்ப பாங்கா இருக்கா இல்லைங்க? ஆமாம்மா. பையன் எம்சிஏ படிச்சுட்டு சென்னையில பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறான். கூடி சீக்கிரமே கலிபோர்னியாவுக்கு போக போறான். இவன் கலிபோர்னியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டோம்னா எங்க வேலை முடிஞ்சிடும். சந்தோஷம். எங்க பையனை பத்தி நாங்களே சொல்லக்கூடாது. ரொம்ப அமைதியானவன், எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாதவன். கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணப்ப கூட நான் யாரையும் லவ் பண்ணலம்மா, நீங்க யாரை கல்யாணம் பண்ண சொல்றீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொன்னான். ஐயா நான் கொஞ்சம் பேசலாங்களா? தாராளமா பேசுங்க தம்பி. கலையரசி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வர்றதுக்கு நீங்களா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.